இந்தியா அவுட்லுக் என்னவா இருக்கணும்? will they play their full strength side first match என்ன ஆட போறாங்களோ? யார் உங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன்? நான் எது ஷூரா ரோஹித் சர்மா விராட் கோலி தான். நீ இத சாய்ஸே கிடையாது. I think Rahul Dravid and Rohit Sharma prefer a left right combination ன்னு தோணுது சீகா at the top of the order. ஜெய்ஸ்வால் for team India சூப்பரா பண்ணிருக்காரு. Hi guys, welcome to Cheeky Chika. Yo முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Chika, very near Chika. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய பிராக்டிஸ் மேட்ச் இந்தியாக்கு. ஏன்னா probably one of two practice matches starting from tomorrow against Bangladesh have to gel together very quickly. So அது ரொம்ப important இந்தியா பொறுத்த வரைக்கும். And of course அவங்க ஆட போற பிராக்டிஸ் மேட்ச் வந்து against Bangladesh, one of the members of the group D. இன்னைக்கு நம்ம பார்க்க போது group D. Who are the favorites coming out of the group? South Africaவா, ஸ்ரீலங்காவா, பங்களாதேஷா, இல்ல என்னோட டார்க் ஹார்ஸ் coming out of this group நெதர்லாண்ட்ஸா? So let's see. But அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சீகா, tomorrow இந்தியா அவுட்லுக் என்னவா இருக்கணும்? will they play their full strength side first match என்ன ஆட போறாங்களோ? yes, நாளைல நீ சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் மேட்ச். ஏன்னா நீ ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல பங்களாதேஷ் பங்களாதேஷ் நீ சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ வச்சிருக்காங்க பங்களாதேஷ் சீரீஸ்ல, அது வேற விஷயம். பட் பங்களாதேஷ் நாட் a bad side. எனக்கு என்ன புரியல, பங்களாதேஷ் வந்து ஒரு ஃபனி சைடு. அது ஒரு மாதிரி திடீர்னு ஒன்னும் நல்லா ஆடுவாங்க, திடீர்னு புஷ்ன்னு போடுவாங்க, திடீர்னு நல்லா ஆடுவாங்க புஷ்ன்னு போடுவாங்க. அது ஒரு மாதிரி சைடு பங்களாதேஷ். என்ன உனக்கு புரிய மாட்டேங்குது பங்களாதேஷ் டீமை பார்த்தாலே. பட் ஒரு விஷயத்த பார்த்தனா நான் இருந்தா ஐ வில் பிளே தி ஃபர்ஸ்ட் 5th அன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோம் அந்த டீம் தான் நான் ஆடுவேன். ஐ வுட் லைக் டு பிளே தி டீம் தட் யூ கோயிங் டு பிளே தி 5th. பட் இவங்க இல்ல நாங்க வந்து இலக்ட் ட்ரையல் என்ன இல்லாம எனக்கு தெரிஞ்சு மேபி ரிட்டையர்ட் அவுட்லாம் கூட ஆகி போலாம். மேபி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் மேட்ச் தானே, நீ என்ன வேணா வாட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் காம்பினேஷன் என்ன மாதிரி காம்பினேஷன்? 3 ஸ்பின்னர்ஸ், 2 மீடியம் பேசர்ஸ், யாரெல்லாம் பேட்ஸ்மேன், அதெல்லாம் ஒரு மாதிரி நீ அதுக்கு ஃபைனலைஸ் பண்ணி ஆனோ நீ. அது ஃபைனலைஸ் பண்ணி ஆனோ. யார் உங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன்? இன்னைக்கு இந்தியன் டீம் பத்தி பேசும்போது யார் உங்களோட ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்க போறாங்க? நான் எது ஷூரா ரோஹித் சர்மா விராட் கோலி தான். நீ இத சாய்ஸே கிடையாது எனக்கு. I go விராட் கோலி and ரோஹித் சர்மா. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. 4 ரிஷப் பந்த் இருக்கான். 5 ஹார்திக் பாண்டியா இருக்கான். செம்ம டீம் இந்த 5ல. மேபி 6ல நான் வந்து I can use சிவம் துபே also number 6 if need be. 7 ஜடேஜா, 8 அக்ஷர் பட்டேல், 9 வந்து குல்தீப் யாதவ், 10 11 பூம்ரா. அங்க இப்ப இருக்க ஹர்தீப்பா, முகமது சிராஜ், அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் தான். 10 11 அவ்வளவுதான். எனக்கு ஹார்திக் பாண்டியா comes in as a third medium pacer for me, இல்லையா? See, ideally Virat and probably Rohit Sharma தான் ஓபன் பண்ணணும். பட் எனக்கான all the press conference leading up to the tournament, leading up to the World Cup and எல்லா மேட்சஸும் ஆடுறது பார்த்தனா I think Rahul Dravid and Rohit Sharma prefer a left right combination ன்னு தோணுது சீகா at the top of the order. So I wouldn't be surprised if Yashasvi Jaiswal continues to open. And let's be honest, Jaiswal for team India சூப்பரா பண்ணிருக்காரு. I don't think it is a ரொம்ப bad choice லாம் கிடையாது. Virat Kohli playing at 3, he'll probably have to take that little lesser aggressive role. He'll be the anchor at number 3. உங்களுக்கு வந்து everybody has to build around Virat Kohli. I think that is the whole idea நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் வர பிளேயர்ஸ் அதை சுத்தி விராட் கோலி சுத்தி எல்லாம் அடிக்கிற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டீமும் செட் பண்ணி இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு இந்த வேர்ல்ட் கப். நீங்க பாருங்க, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் at the top of the order அக்ரெசிவா இருப்பாங்க. 3ல நீங்க விராட் கோலி வச்சிருந்தீங்கன்னா 4ல சூரியகுமார் யாதவ், 5ல ரிஷப் பண்ட், 6ல ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், all guys coming in who can strike the ball. So I feel that is probably the way they are going to go ன்னு தோணுது சீகா. Yes, I don't know, that's also a good choice. I mean, I won't be surprised. நீ சொல்ற மாதிரி அது பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா விராட் கோலி நீ தான் ஷீட் ஆங்கர் மாதிரி நீ தான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல பார்த்தா நீ விராட் கோலி ஓப்பனிங் செம்மையா ஆடிட்டு இருக்கான். செம்மையா அடிச்சுட்டு இருக்கான், போட்டு செம்ம ஸ்ட்ரைக் ஆடிட்டு இருக்கான். அவனை 3ல போட்டு நீ எங்கேயாவது 2 ways of looking at it. Suppose டக்குன்னு 2 விக்கெட் குவிக்கா விழுந்துட்டான், then you're putting விராட் கோலியோட பிரஷர் ஷீட் ஆங்கர் ரோல் சொல்லிட்டு அப்புறம் அவன் ஐயா பிளேயர் ஒன்னா, அது எனக்கு தெரியல. அதுக்கு நீ ஓப்பனிங் கூட ஃப்ரீடம் கொடுக்கலாம்ல. போய் ஆடு மச்சான், அவங்க ஏன் போட்டு வீறு மச்சான், டங்குன்னு விடு மிட் விக்கெட் மேல ஒண்ணு, அந்த அவளுடைய ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று அடி, டங்கா மிட் ஆஃப் மேல ஒண்ணு, டகா ஸ்கொயர் கேட் ஒண்ணு. விராட் கோலி மச்சி அப்படின்னு ஸ்கொயர் கவர் ஆரம்பிச்சா மச்சான் நான் பால் செட்டு. அந்த ஷாட் தான் எனக்கு வரணும், ஃபர்ஸ்ட் ஷாட். அவ்வளவுதான் எனக்கு வரணும் வேண்டியது. அதுல டவுட்டே கிடையாது. ஐ மீன் அவரோட பெஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா வித்வுட் டவுட் ஹிம் ஓப்பனிங் தி இன்னிங்ஸ் இஸ் ப்ராபப்லி தி பெஸ்ட் பொசிஷன்.
What Then that why does don't is, you do the best? Then இல்ல, why don't you use it for the best? what that does is, if Virat Kohli does open the innings, உங்களுக்கு அந்த option of playing either Sanju Samson at 3 also becomes a reality. So the next topic is obviously Sanju or Rishabh Pant, Chika, and both of them fit into the 11 at the same time. Is that also a possibility? Oh, you're taking both in the 11. Yeah. Then you're saying Sanju at Suryakumar 3. Yadav 4, Rishabh Pant 5, Hardik Yeah. Pandya 6. Yes, Sanju at 3, Suryakumar Yadav. ஏன்னா சூர்யாவோட பெஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா 3 and 4 both he's superb, Chika. This is also another possibility which probably they won't use. ஆனா இது I'm just throwing it out there. உங்களுக்கு என்ன இது வந்து இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு? அதுக்கு நான் சிவம் துவே திலீப் துடன் 6 ஆட்டு போடுவேன். அவன் எடுத்துக்கிறத அடிக்கிறது தானே. போய் அடி மச்சான், வீர மச்சான், 3 ஓவர் 4 ஓவர் அடி 20 ரன்ஸ் அடி போறோம். 20 of 10 balls, 25 of 30, 25 of 12 balls. அது 200 ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டா போறேன் சிவம் துவே. Sanju Samson international track record, a very ordinary track record international. Let's be very clear. அவன் போய் பிரஷர் ஆடுவாங்க அவனை போயிட்டு. நீங்க இன்டர்நேஷனல் ட்ராக் ரெக்கார்டுன்னு எடுத்தீங்கன்னா பின்ன ரிஷப் பண்டோட ட்ராக் ரெக்கார்டும் சேம் தான் Chika T20 இன்டர்நேஷனல்ஸ்ல. But Rishabh Pant proven commodity in international cricket. நீங்க இதே ஆர்குமெண்ட் வரணும் நீ. Rishabh Pant எங்க இருக்கா, Sanju Samson எங்க இருக்கா? I agree with you. Rishabh Pant is ahead of Sanju Samson. நான் கேட்ட கேள்வி ஆனா current formல current the way he's performed Sanju Samson over the last 6 months. Don't just take this IPL. இந்த IPL மட்டும் எடுக்காதீங்க. இந்த IPL கவலைப்படாதீங்க. IPL is just a pointer தான் நீங்க சொல்லுங்க. ஓகே, அந்த IPL பாயிண்டர் விட்டு நீங்க வெளில எடுத்தீங்கன்னா கூட ரீசன்ட்டா ஒரு brilliant 100 against South Africa and international cricket. He is stepping up the plate. நீங்க வந்து சொல்ற மாதிரி வந்து நீங்க past track record ஒரு consistent run இல்ல pastல. In 10 years time he played only about 15 or 16 T20 internationals. இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கே தெரியும். So he is not got a proper run. அதுவும் நீங்க ஒத்துக்கணும். அனி நீ ப்ராப்பர் ரன் நீ வேர்ல்ட் கப்ல ட்ரை பண்ணுவியா, பைலாட்டரல்ல ட்ரை பண்ணுவியா? இல்ல Chika, he is batting well at number 3. I mean, if you are going to open with Kohli. அனி நீ ஒரு சைடுல சொல்றேன் லெஃப்ட் ரைட் டாமினேஷன் வேணும்ன்ற, ஒரு சைடுல சஞ்சு சாம்சன் வேணும்ன்ற. அப்பனா உனக்கு லெஃப்ட் நீ உனக்கு சிவம் துபே எடுத்துணும். உனக்கு எது சிவம் துபே செலக்ட் பண்ணிருக்கீங்க? சிவம் துபே செலக்ட் பண்ணி அது இப்போ டமால் டிமி த idea is to create the fear factor and ask him to go blast right on ball number 1. Bait him, pace up, beat spinners, just go for the bowling. That's the whole idea of taking Shivam Dube. Then the whole idea of picking Shivam Dube is lost. No. If you're going to just make him sit inside the inside side. I mean, if you just want to make him sit inside the dressing room. நம்ம இங்க எல்லாம் பேசுறது ஓகே, ஆனா ரியாலிட்டி என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெய்ஸ்வால் தான் ஓபன் பண்ண போறாரு, விராட் கோலி தான் நம்பர் 3 வர போறாரு. I was just throwing it out there. நீ ஜோசியரா நீனே? ஜோசி இல்ல Chika. I mean, ஒரு செட்டப் போயிட்டாங்க அவங்க. நீங்க பாருங்க ஃபுல் பிஃபோர் த அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ் முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ், அது எல்லாமே அந்த செட்டப்னு பார்க்கறச்சே I feel they want a left right combination at the top. It is just my belief and I think in all honesty Yashasvi Jaiswal might have had a poor IPL, ஆனா அவரோட ட்ராக் ரெக்கார்ட் in international cricket over last year, international you have to just give him that அது ஒத்துக்கிறேன். that point I give it to you. அந்த விஷயத்தை நீ ஆடணும்னு சொன்னா yes, Yashasvi Jaiswal deserves to open. Let me be very honest with you. The same logic of saying for Rishabh Pant from international quality and the quality, yes, but then if you put Virat Kohli number 3, then you're going to kind of restrict him also, saying that you'll have to do both. அடிக்கும் அடிக்கணும், பேலன்ஸும் பண்ணணும், ஷீட் டேங்கரும் ஆடணும். I think probably you're asking too much from a player. Yeah, poor fellow from Virat Kohli, which is also good thing for him, or maybe can go against him also. That's what I'm trying to say. All his life he's batted at number 3, Chika. I don't think he'll find it difficult to bat at number 3. No, I'm not saying he'll find it difficult. ஆதிகா மச்சா 2022 வேர்ல்ட் கப்ல 3 தான் ஆடுனான். இந்தியா போட்டு பேத்து கொடுத்தான். அது பாகிஸ்தான் மேட்ச்ல மறக்க மாட்டேன். நான் கிரவுண்ட்ல தான் இருந்தேன். The 2022 World Cup in Australia was the ground watching all the matches. No, outstanding he was. Okay, maybe. I mean, maybe on second thoughts I give it to you. Maybe they might do it. நீ சொல்ற press conference ல சொல்றதெல்லாம் பார்த்தா பாயிண்டர்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியல. From the team point of view, okay, let's see what it is. அப்படின்னு பார்த்தா ரிஷப் பந்த் 5ல வருவான், ஹார்திக் பாண்டியா 6, then of course ஜடேஜா 7, ஹார்திக் அக்ஷர் பட்டேல் 8. of course டீம்ல டோட்டல் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுவாங்க எப்படி 11ல. இந்த மாதிரி ஆகும்ன்ற நீ. Yeah, இது ஒரு maybe I don't know. Let's see. I mean, you and I we can only debate in Chiki Chika show, but then
ultimately the team management has to decide what they want to do. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஏன்னா கண்டிஷன்ஸ் சீக்கா. ஐ திங்க் தி கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு பிளே அ ஃபேக்டர். நம்ம இப்போதைக்கு அக்ஷர் பட்டேல் நம்பர் 8ன்னு சொல்லின்னு இருக்கோம். பட் drop in wickets from Australia, Chika. Are they going to be really turning that much? New Yorkல நம்ம நினைக்கிற மாதிரி ஏன்னா ஒரு drop in wicket from made in Australia. எப்படி பார்த்தாலும் it will be good bouncy track which has a little bit of pace. New Yorkல conditions it will be pretty chilly, Chika. It's not peak summer. அங்க ஒண்ணு peak summer இல்ல. It will be slightly nippy, not chilly. It will be nippy. Is the right word. So நீங்க வந்து உங்க 11ல பாத்தீங்கன்னா நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு தான் போவீங்க. ஐ அம் இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியா the third fast bowler in this. அது enough ஃபயர் பவரா அது இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல இருக்கதே ஒன் டீம்ல இன்னும் ஒரு மாடி மீடியம் பேசர் தான எடுத்து போயிருது. டோட்டலா அவங்க 3 மீடியம் பேசர்ஸ் ஹர்திக் பாண்டியா. இதுக்கு அப்புறம் நீ சொல்றது பார்த்தா 10 பேர் எடுத்து போயிருக்காங்க. I think சிராஜ் ஹர்ஷிப் 2 பேர் 11ல ஆடணும் along with பூம்ரா. இல்லனா சிராஜ் ஹர்ஷிப்ல ஒருத்தன் தான் ஆடணும். இருக்கதே அவ்வளவுதான் எடுத்து. அப்பனா இவ்வளவு ஏன்டா ஒரு 4 ஸ்பின்னர் எடுத்து போயிருக்கீங்க. அப்புறம் அங்க போய் 2 பேர் உட்கார வச்சுனா அப்புறம் என்ன இருக்குது வேலை? அப்புறம் எதுக்கு 4 ஸ்பின்னர் செலக்ட் பண்ணீங்க? அது ரைட் தான். 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் 2 பேர் அங்க வெளில உட்கார வச்சீங்கன்னா அது கொஞ்சம் வேஸ்ட் தான். இது கரியா இருக்குது. அப்புறம் என்ன ஜோக்டா அப்படி என்னடா ஜோக்டா அப்படின்னு ஆயிடுது அப்புறம். பட் ஆனா அந்த செலக்ஷன் டைம்ல நம்ம இது பத்தி இதுதானே சொன்னோம் சீக்கா. எங்க சீக்கா அந்த ஃபாஸ்ட் bowling பேக்கப் ஆப்ஷன் யார்? எங்க 3 ஃபாஸ்ட் bowler போதுமா? Is it a big risk? அங்க உட்கார வச்சிருக்காங்களே ஆவேஷ் கான் எல்லாம் ராத்திரி அங்க போய் நியூயார்க் எல்லாம் இருப்பாங்க. அங்க போய் சுத்தி பார்த்து ரிங்கு சிங் யஷ்மன் எல்லாம் நியூயார்க் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இதான் எம்பயர் ஸ்டேட் பில்டிங், இதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்துக்கு. யா எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன 11 ஆட போறாங்கன்னு. பட் the other question Chika, the 2 fast bowlers, obviously one is Bumrah. Who are you favoring? Arshdeep, Lati, Siraja? See, Annie, for the time being, I'll go with Arshdeep, even though he's not in the greatest of his form. Siraj also is not the greatest of his form. Towards the end of IPL, he started looking like good. So, but IPL, I don't want to take it as a point in any case. Let me not take IPL as a pointer. So, I don't know. Probably Siraj will get the nod because Siraj is a good factor. On rhythm, some bowler Siraj. Let me be very that I have to give the devil its due. Rhythm, deadly bowler. Rhythm, potlam bowler. Same thing maybe with Arshdeep. Rhythm deadly bowler இல்லனா பொட்டலம் bowler. Only thing அதெல்லாம் ஓகே சீக்கா. யார் சீக்கா உங்களுக்கு வேணும்? யாரை நீங்க ஆரம்பிப்பீங்க? Arshdeep தானே? நான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் சும்மா ஒரு டிஃபரண்ட் எண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் மூவிங் தி பால் might do a big difference. And Arshdeep he has also proved in Asia Cup in the past and international cricket that he can bowl well in the death bowling when he gets his rhythm. Yeah, I'm siding with Siraj also could be a good option. I mean, நான் அந்த Arshdeep ஆடுவேன் சும்மா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஒரு சேஞ்சுக்கு. யா நானும் Arshdeep தான் ஆடுவேன் சீக்கா. ஐ திங்க் Arshdeep வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கலாம். he'll get a lot more movement in New York than probably Siraj, and or left arm seamer bringing the ball back in or danger da up front new ball he can give you 2 overs, and in the death also he can bowl, so he can bowl all phases. So Arshdeep is probably a better option. 2 spinners Kuldeep and Chahal la vandu Kuldeep definitely gets ahead of Chahal. But they also have an option Chika. Akshar Patel ரொம்ப யூஸ் ஆலனா இப்போ பேட்டிங் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாம் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல நிறைய ஃபார்ம்ல இருக்காங்கன்னா then they can always think on the number 8 position instead of having an all-rounder, another similar bowler to Jadeja, I can also bring in a leg spinner and அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் if their batting is in good form. மேல I think I'll put it this way, it depends on what kind of opposition that you're going to play against. Of course இப்போதைக்கு அவங்க வந்து எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் இதெல்லாம் ஒண்ணும் வேற ஒன்றும் சைடு கிடையாது நம்ம குரூப்ல, இதெல்லாம் அப்பாட்டாக்க சைடு. ஸோ எல்லாரும் போட்டு பொட்டலம் போயிடுவாங்க. ஸோ பாகிஸ்தானோட I think I still believe that maybe Akshar Patel is better because you never know. Even Chahal can do well against Pakistan. Never know. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க. லெட்ஸ் கோ டு தி குரூப் டி சீக்கா. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பாயிலர் மாதிரி கொடுத்திருந்தேன் பிகினிங் ஆஃப் தி ஷோல. சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் நேபாள். நான் வந்து ஒரு ஸ்பாயிலர் அன்னைக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருக்கும் போது நான் சொன்ன பாத்தீங்களா, இல்லை இந்த அசோசியேட் நேஷன், ஒன் ஆஃப் தி அசோசியேட் நேஷன் தட் ஐ எம் பிக்கிங் to do a big upset is Netherlands Chika. ஏன்னா நேத்திக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா they beat Sri Lanka hollow 20 ரன்ஸ்ல வின் பண்ணாங்க. 181 அடிச்சு ஸ்ரீலங்காவை வந்து 161க்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ they are a dangerous side Chika. World Cup ODIsல ஒரு பெரிய அப்செட் பார்த்தோம் லாஸ்ட் இயர். T against South Africa they upset South Africa.
நாட் அ பேட் சைடு அவங்களுக்கு ஒரு டீசென்ட் மறக்காத கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. மச்சான், இதே நெதர்லாண்ட்ஸ் தான் மறக்கவே மாட்டேன். அந்த மேட்ச் சிட்னில சவுத் ஆப்பிரிக்காவை அப்செட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆஃப் 2020 வேர்ல்ட் கப் பிகாஸ் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் அட் சிட்னி. சம கேப்டன் வச்சிருக்காங்க சீகா. ஸ்காட் எட்வர்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வேர்ல்ட் கப்பே சூப்பரா பேட்டிங் ஆடினார். அவங்களுக்கு இஸ் விக்கெட் கீப்பர், பேட்டர். விக்ரம்ஜீத் சிங் அண்ட் ஆரியன் டட் சூப்பர் ஆஃப் ஸ்பின்னர் ஆக்சுவலி அவங்களுக்கு. லோகன் வேன் பீக் ஆல்ரவுண்டர், பேஸ் டிலீட் ஆல்ரவுண்டர். சி பேருன்னு பாத்தீங்கன்னா யாரும் பெரிய பேர் கிடையாது. பட் ஆல் ஆஃப் them who can contribute to a victory சிக்கா. அவங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இல்ல. they all play as a very good team. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் வந்து 1 over 2 overs 1 over 2 overs போடுது. பேட்டிங்ல வந்து they bat deep. எல்லாருக்கும் everybody can contribute 10-20 runs. அந்த மாதிரி தான் ஒரு they have built a side. They don't have a superstar. ஆக்சுவலி சொல்ற பாயிண்டா நீ பார்த்தா நம்ம போன வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், T20 வேர்ல்ட் கப் 2 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம். அந்த ஆரியன் தத் ஞாபகம் இருக்கா? சமய ஒரு போலிங் போட்டு விக்கெட் எடுத்து விடுப்பாங்க ஞாபகம் இருக்கா? அந்த தேஜஸ்வி அந்த டீம் போடுப்பா. அந்த தேஜானிடா முன்ரு அது விக்ரம்ஜித் சிங் அவனு செம ஹூஃபா பேட்ஸ்மேன். போடுமா விடுமா அப்படின்னு போட்டு பேட் விடுறவங்க. ஏன்னா நம்ம ஊர் பையன், நம்ம இந்தியன் பஞ்சாபி இல்லையா? சோ எஸ், நாட் அ பேட் டீம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நீ சொல்றது ரைட்டு. They seem to be a better side than Sri Lanka. Sri Lanka ஒரே பட்டாவாகிய படாடிலேயும் சைடு அது. Yeah, I mean, see on paper in பாத்தீங்கன்னா yeah, Sri Lanka has better names. Hasaranga, Patirana, அவங்களோட bowling attackலாம் looks good. வனிந்து ஹசரங்கா தான் கேப்டன் பண்ண போறாரு. குஷால் மெண்டஸ் பேட்டிங்ல அவங்க ஒண்ணு டெட்லி பேட்டிங் கிடையாது அவங்களுக்கு. அதுதான் ஒரே ப்ராப்ளம் சீக்கா. They're still depending on யார் ஆஞ்சலோ மேத்யூஸ் டா மச்சான். ஆதி காலத்து கிரிக்கெட்டர். இந்த ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 2010 வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட அச்சீவ் பண்ணி கொடுப்பான். இந்தியாவோட ஒரு எங்கேருந்தோ வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுப்பான் ஆஞ்சலோ மேத்யூஸ். I never forget that knock. ஆஞ்சலோ மேத்யூஸ் தான் வின் பண்ணி கொடுப்பான். அவங்களோட bowling attack ஆனா டீசன்ட் bowling attack சீக்கா. ஏன்னா அவங்களோட bowlingல நீங்க பாத்தீங்கன்னா தில்ஷான் மதுஷாங்கா is a good left arm seamer. அசரங்கா, தீக்ஷனா, மோஸ்டா துஷாரா தான் ஆடுவாருன்னு தோணுது as a second medium pacer. தேர்ட் மீடியம் பேசர். bowling ப்ராப்ளம் கிடையாது பண்ணி பட் அவங்க பேட்டிங் எடு. நீ டீம் காமிப்பா ப்ரொடியூசர். பேட்டிங் யாரும் டெட்லியா கிடையாது உனக்கு. யாரா டெட்லியா அவன மேட்ச் டேக் தி மேட்ச் அவேனா பாரு. they still depend on அதே ஆஞ்சலோ மேத்யூஸ். ஆதி காலத்து ஆஞ்சலோ மேத்யூஸ் அவன் வச்சு எவ்வளவு நல்லா போயிட்டு போறாங்க அவங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ் and all they are not dependent on Angelo Matthews சீக்கா. குஷால் மெண்டஸ், சதீரா சமீர விக்ரமா அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ். பத்தும் நிசாங்கா வந்து ஒரு ஸ்டெடி ஓபனர். They don't depend on Angelo Matthews. ஒரு டெட்லியா பேட்டிங் கீழ்ச்சி குடுத்துறாங்க. அந்த மாதிரி பேட்டிங்லாம் கிடையாது நீ அவன்ட்ட. இது கண்டிப்பா கிடையாது சீக்கா. இது அதனால தான் நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து I am pushing for Netherlands. ஃபார் a change நானே உங்களோட ஒத்துக்கிறேன். தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாண்ட்ஸ் அந்த டீம் தான். ஆனா அது என்னைக்கு அவங்க லைஃப்ல என்னைக்குதான் வேர்ல்ட் கப்ல ஏதாவது லைஃப்ல வின் அங்க கேப்டன் பார்த்தாலே ஒரு மாதிரி அழுமூஞ்சி கேப்டன் இருக்கான் பாக்குறது மாக்கரம். பட் தென் ஜெரல் கோட்ஸி இஸ் தேர் குட். Quinton de Kock opening அவன் கையில இருக்கு. Reza Hendricks is a good player. I agree with you. Andre Klaasen is good. Miller is there, yes. But then அவங்க batting Tristan Stubbs, yes. They have a balanced side. But when it comes to World Cup, something goes wrong with them. அதான் எனக்கு புரியவே இல்லை அவங்கள பத்தி. They got beat again West Indies against obviously Aiden Markram, Henrik Klaasen இவங்கலாம் இல்ல. பட் வெஸ்ட் இண்டீஸ் were also missing key players. ஆண்ட்ரே ரசல்லாம் கிடையாது. சோ பட் அனி என்ன இருந்தாலும் அனி பட் அவங்கள்ட்ட அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு டீம் சேர்ந்து ஆடுறதே கிடையாது அவங்க. இது நேத்திக்கு நடந்தது. பை தி வே வெஸ்ட் இண்டீஸ் won by 35 runs. See 9-man ஆஸ்திரேலியன் சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. they had to play Tim David வச்சுட்டு bowling ஓபன் பண்ணாங்க. அதுவும் இருக்கு அந்த மேட்ச். எஸ் வெஸ்ட் இண்டீஸ் won that practice match. ஆனா மிச்சல் ஸ்டார்க்லாம் ஆடல, பேட் கமின்ஸ்லாம் ஆடல. I think Josh Hazelwood ஆடலன்னு நினைக்கிறேன். I'm not too sure. மேனேஜர் ஆனா கோச் கூட 11 நான் போடுறேன் அந்த மேட்ச். செலக்டர் வந்து ஃபீல்டரா போனாரு. ஆமா இது எப்படின்னா நான் போய் இந்தியா போய் நான் அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கை வராது, காது வராது. ஆனா கூட அந்த 6 ஹிட்டிங் நீங்க பாத்துருக்கணும் ஜிகா. நிக்லஸ் பூரான் கிட்ட இருந்து பாக்குறதுக்கே ஒரு ஸ்பெஷலா இருந்தது. 8 6 அடிச்சாரு. சோ நிக்கிபியோட ஷோ சூப்பரா இருந்தது. 75 of 25 நினைக்கிறேன். எனிவே கமிங் பேக் டு சவுத் ஆப்பிரிக்கா சீக்கா. see on paper in பாத்தீங்கன்னா gun side சீக்கா. they have every base covered. 100% every time you keep talking about this எல்லா வேர்ல்ட் கப்லயும் சம சைடு சம. I still believe I'm a captain wrong. Aiden Markram is a wrong captain. Let me be very honest. Markram என்ன ஒரு மாதிரி மச்சான் கேப்டனே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குடா. நீ ஒரு கேப்டன் அவங்களோட லோக்கல் IPL மாதிரி SA20ல வந்து பேக் டு பேக் சாம்பியன்ஸ் சீக்கா. he is captained his side well.
why ஏன் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் சீக்கா? there have been நான் captains who are சொல்றேன் quiet, இது calm view of nature. captaincy பா. view of captaincy, the captain should radiate energy. Chika, I think he does well when he's captaining for South Africa and in South Africa for their teams and all. He's done well. நீங்க வந்து உங்களுக்கு வந்து கேப்டன் துருன்னு இருக்கணும்னா அது எப்படி எனக்கு புரியவே இல்லையே. Some of the greatest captains are the calmest people on the planet. So it is not necessary for them to keep jumping around. Aiden Markram ஒரு calm collected captain. I think he does well. He's done very well for their local team. அவங்களோட Sunrisers Eastern Cape ரெண்டு வாட்டி பேக் டு பேக் சாம்பியன்ஸ் அண்ட் நாட் வித் தி பெஸ்ட் சைடு. அவங்களோட டீம் நீங்க பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எஸ்ஏ டி20 ல புட்ரு மச்சி வேர்ல்ட் கப்புக்கு வா. வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணிருக்காங்க அவங்க? என்ன பண்ணிருக்காங்க வேர்ல்ட் கப்ல? அத சொல்லு. அதுக்கு தான் சிக்கா இந்த வருஷம் அவங்க ஹோப் பண்ணிட்டு இருப்பாங்க. I am picking one of the dark horses to win this tournament as South Africa chica. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னமோ தோணுது இவங்க லாஸ்ட்ல இந்த வேர்ல்ட் கப் வந்து they might make the final ன்னு தோணுது எனக்கு. ஸ்கோப்பே లేదండి. ஏமிடா ஏமி சொல்றாரு நீரு. என்னாச்சு உனக்கு? தூங்கி ஏந்தியா? எனக்கு என்னமோ தோணுது சிக்கா they going to make a final and this is the world cup. இல்ல சிக்கா they just என்னோட வியூ குவிண்டன் டிகாக் எப்பவுமே வந்து அந்த பேட்சியா இருப்பாரு ஃபார்ம் வந்து த்ரூ அவுட் தி இயர். அந்த வேர்ல்ட் கப் வரச்சே he turns into a different beast. I am expecting Quinton Decock, yes, but then again the problem with Quinton Decock is he's playing, I mean he's of course world cup la paatha samay aanna avan. He's a brilliant player. I like Quinton Decock. Maybe West Indian type of wickets might suit him. Ball coming onto the bat, if it's the early part of the time ball will come onto the bat, nalla irkalam therilla, I don't know. The other thing is அவங்களோட ஸ்பின் அட்டாக் நல்லா வச்சிருக்காங்க சீக்கா. Why one of the reasons why நான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த வருஷம் வந்து they are better suited ன்னு தோணுதுன்னா அவங்களோட bowlingல நீங்க பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ், டப்ரேஷ் சம்ஜி, பியான் ஃபோர்டேன் ஒரு bowler, இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் who is very very good சீக்கா. So I feel they have a very rounded team to compete இந்த வேர்ல்ட் கப்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. I think they'll qualify to the higher levels. பார்க்கலாம். நீ சொன்ன வார்த்தை உண்மையாக நல்லா இருக்கும். டோர்னமெண்ட் நல்லா தான் இருக்கும். அவங்க ஒரு ஃபுல் சைடு ஆனே அவங்க ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டோர்னமெண்ட் பி இன்ட்ரெஸ்டிங். அதர்வைஸ் புஷ்னு போடும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. Actually, the initial prediction, I remember I had India, West Indies, Australia, and New Zealand as my top 4. But now I have update shifted to South Africa. And obviously, at the pairing line, I couldn't get India, New Zealand, and Australia qualifying because they are all in the same half. So I'll go for South Africa as my 4th team. And ஏதோ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு தோணுது சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்த வாட்டி. பாருங்கப்பா, எனக்கு என்னப்பா கவலை, பண்ணிதான் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் பண்ணா. நான் ஐ ஸ்டில் ஸ்டிக் என்னது இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ். That is my top 4. Okay, anyway, wait பண்ணி பார்க்கலாம். Of last team in this group is Nepal and Bangladesh chika. Bangladesh not a great side. USA ஓட தோத்துட்டு வராங்க. Overall அவங்களோட டீம் அவுட்லுக் பாத்தீங்கன்னா morale should be a little down. ஏன்னா losing against US continuously, I don't know how it's going to affect them, but Shakib Al Hasan still the all-rounder in the middle. Shariful Islam ஒரு decent left arm seamer. Mustafizur தெரியும் நம்மளுக்கு. But can they surprise anybody, Chika? I don't know why, Chika. Mehdi Hasan இருக்கான், அவன் நல்லா ஆனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண முடியும். அவன் ஒருத்தன் தான் நல்லா ஆடுவான். அவன் எந்த ஐபிஎல் டீம் எடுக்க மாட்டாங்க அவனை. பட் ஒரே ஒரு வேர்ல்ட் தான் லாஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப்ல அங்க வந்து மழை இல்லைன்னா அவங்க இந்தியா பீட் பண்ணிருப்பாங்க ஹைலைட்ல. அந்த ரெயின்ல வந்து ரன் அவுட் ஆகி அவுட் ஆவான் லிட்டன் தாஸ். பட் it a very close game for them. They almost won the game. So அவங்க சர்ப்ரைஸ் பண்ணாலும் பண்ண முடியும். அவங்க சைடு எப்படின்னா ஒரு பயங்கரப்பட்ட பாகியம் படாடிலே கேம் சைடு, பயங்கரப்பட்ட பாகியம் படாடிலே கேம் சைடு. சரி, who are your 2 qualifying out of this group, Chika? இந்த குரூப்லயா சவுத் ஆப்பிரிக்கா 1 for sure, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நெதர்லாண்ட்ஸ். இது என்னடா இது வந்து சும்மா டாஸ் தான் போடுங்க 3 பேருக்குள்ள யாராவது. Inky Pinky Panky, father had a donkey, donkey died, father died, Inky Pinky Panky, Netherlands. Oh, நீங்களும் நெதர்லாண்ட்ஸ் பாருங்க. Inky Pinky Panky பண்றா.
நான் இங்கேயும் இங்கேயும் பாக்கப்பட்டேன் நான். Very good. Okay. Anyway, guys, before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.